எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நேற்று போய் பெங்களூர்ல இருந்து வந்திருந்த ராணுவ ஆராய்ச்சி மையத்து அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் இந்த புத்தக அன்பளிப்பை கொடுத்தாச்சு. நீங்க வந்துருந்தீங்களா பெங்களூருக்கு? பெங்களூர்ல இருந்து ஈரோடு வந்திருந்தாங்க அவங்க. ஆஹா, சரி சரி. நேற்று வந்து விண்வெளி ஆராய்ச்சி மைய மாநாடு நடந்தது ஈரோட்ல. அதுக்கு டிஆர்டிஓ பெங்களூர்ல இருந்து டிஆர்டிஓ இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு நேரடி பணம் கொடுத்தாச்சு புத்தகம். இந்த புத்தகத்தை அது போட்டோ அனுப்பிச்சிருங்களா? அதுதான் பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட சந்திச்சு இந்த புத்தகத்தை பேசி கொடுத்தாச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ராணுவத்துறை சேர்ந்த 2 பேர்த்து கொடுத்தாச்சு. ராணுவத்துறை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி குடிச்சாச்சு. மொத்தம் 3 விஞ்ஞானிகள், மொத்தம் 3 பேர். ஆமா, நிறைய பேர் வந்திருந்தேன். ஆனா எல்லாருமே இந்த விண்வெளி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லி பாபு, அவர் டிஆர்டிஓ டெல்லி பாபுன்னு பேரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் இருக்காரு விஞ்ஞானியா. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிசார் அப்படின்னு, அவங்க வந்து அவங்கள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல சேட்டலைட், அந்த விண்வெளி எப்படி அந்த செயற்கைக்குள் எப்படி வடிவமைக்கிறது, சூரியனை ஆராய்ச்சி பண்ற ஆதித்யால வேலை செய்யற ஆதித்யால வேலை செய்கிற முதன்மை விஞ்ஞானி. ஆதித்யானா சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல தலைமை விஞ்ஞானி. பெண் விஞ்ஞானி என்னது? இன்னொருத்தர் வந்து சதீஷ்குமார். அவர் வந்து விண்வெளிக்கு போறதுக்கான விண்வெளியில போய் குடியேறுவது, இந்த விண்வெளியில போய் போயிட்டு வந்தாங்க. விண்வெளிக்கு அன்னைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு 4 பேர் போனாங்க இல்லையா இப்போ சமீபத்துல. அது மாதிரி போயிட்டு வர, ஒரு 10 நாள் தங்கிட்டு வர்றது, 10 நாள் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வர, அந்த மாதிரி போகக்கூடிய பயிற்சி பெற்றுட்டு இருக்காரு. சரி, அப்புறம் அவங்களுக்கு இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் சும்மா போறது என்பது வேறு, நிரந்தரமா தங்கறது என்பது வேறு. சும்மா போயிட்டு வர்றதெல்லாம் யாரும் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் இதை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசுறது. அவங்க காலையில 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் ஒரு 500-600 பேர் வந்திருந்தாங்க. கல்லூரி மாணவர்கள் பல்வேறு மாவட்டத்துல வந்திருந்தாங்க. அவங்களுக்காக எப்படி விண்வெளிக்கு எப்படி போறது அப்படின்னு, விண்வெளிக்கு எப்படி போறது. ஆனா கடைசியில் விண்வெளிக்கு இப்படித்தான் போகணும்னு சொல்லி கையில புத்தகத்தை கொடுத்தாச்சு. கையில இப்படித்தான் போகணும். அப்புறம் வணக்கம். அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு புரியற மாதிரி இருக்கணும். நாங்க வெள்ளைக்காரனுக்கு புரியற மாதிரி இருக்கணும். ஆமா. அப்புறம் இப்படி வெள்ளைக்காரன் பாஷையிலேயே பேசணும் நாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு அப்படின்னு வெள்ளைக்காரனுக்கு புரியவே கூடாதுங்கிறக்காக இரவெல்லாம் உட்காந்து எழுதுனேன். வெள்ளைக்காரனுக்கு புரியக்கூடாது இல்லையா, அவனுக்கு நமக்கு புரியாத மாதிரி நம்மளது அவனுக்கு புரியக்கூடாது. வெள்ளைக்காரன் சொல்றது அவனுக்கு தான் தெரியணும். அதே மாதிரி நான் சொல்றது எனக்கு மட்டும், இந்தியர்களுக்கு மட்டும்தான் தெரியணும். நான் சொல்றது ஏன்னா ஐன்ஸ்டீன் நியூட்டன்ங்கிற ஒரு 2 பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க படிக்கிறதை வைத்து, அவங்க சொல்றதை வைத்துக் கொண்டு நமக்கு தேவையான எந்த கருவியும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நமக்கு தேவையான எரிபொருளை, நமக்கு தேவையான சக்தி, எரிபொருள் அப்படின்னாவே ஏதோ தீப்பிடிச்சு எரியறது நினைச்ச கூடாது. நமக்கு தேவையான சக்தியை இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. சக்தியை சிதைச்சிருவோம். இப்ப நமக்கு சக்தி வேணும்னா இயற்கையிலிருந்து எடுத்துக்கலாம். காற்று. ஆனா இவனுக்கு சொல்றது எப்படி தெரியுமா, ஒரு பொருளை சிதைச்சு சக்தி எடுத்துக்கிறது. ஒரு பொருளை சிதைச்சு அப்ப என்ன, மனுஷனே செத்து போயிடுவான். இப்போ
அரிசி சோறு தின்னுதான் சக்தி எடுக்கிற மாதிரி வாழணும். அப்படின்னு ஒரு தவறான கல்வி போயிட்டு இருக்குது. தவறான கல்வி உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. ம். அப்ப அவன் செத்துக்கிட்டு தான் இருக்கான். எல்லாரும் செத்துட்டு தான் இருக்கிறோம். சும்மா சாகுறது இல்ல. கொடிய நோய்கள் வந்தது சாகுறான். கொடிய நோய் வந்துதான் சாகுறோம். இப்ப இதையே நீ புரிஞ்சுக்கல. சரி, ம். இப்ப நாம என்ன பண்றோம், உடம்பை சிதைக்காம வெளியே இருக்கிற சக்தி உடம்புக்குள்ள கொண்டு வந்துடுறேன். வெளியே இருக்கிற சக்திய உடம்புக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், 6 மாசம் பயிற்சி கொடுக்குறேன். ம். பயிற்சி கொடுக்கும் பொழுது 3வது நாள் இருந்து அது முன்னேறுது. ஒவ்வொரு 3வது நாள் இருந்து அது முன்னேறுது. சரியா? முன்னேறத வந்து நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிற அந்த மருத்துவ ஆய்வறிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ம். எது எது கூடி இருக்கு, எது எது குறைஞ்சிருக்கு. அவன் என்ன சொல்றான், ரத்தம் வந்து இந்த மாதிரி ரத்தம் வந்து தூய்மையா இருந்தால் எந்த நோயும் வராது அப்படிங்கறது ஒரு பொதுவான கணக்கு. சரி, ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம ரத்தத்தை வந்து ஒரு குழாயில் விட்டு வெளியே எடுத்து உறிஞ்சி, அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சானுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரத்தத்தை சுத்தம் பண்றதுன்னு கண்டுபிடிச்சானுங்க. அதுதான் வந்து டயாலிசிஸ். என்னது அது பேரு? டயாலிசிஸ்ன்னு பேர். அது வந்து செயற்கை டயாலிசிஸ், செயற்கை ஆர்டிபிஷியல். ரத்தமே வெளியே போயிடும். ரத்தமே உறிஞ்சு அப்படியே வெளியே போய் ஒரு குழாயில போய் சுத்தி மறுபடியும் வந்து திருப்பி உள்ள போகுது. சரியா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தத்தை மட்டும்தான் அது சுத்தம் செய்வதை தவிர மற்ற சில எந்த பாகத்தையும் கை வைக்க. அதனாலதான் என்னன்னா, ஒரு 3 மாசமா 4 மாசமா அவன் சுத்தம் பண்றவன் 3 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா சுத்தமாயிருவான். மொத்தமாவே சுத்தமாயி போய் சேர்ந்துடுறான். புரியுதா? அப்ப தெரிஞ்சு போச்சா என்ன மேடம் அவனுங்களை இதெல்லாம் புரிய வைக்கணும். அப்ப அவர் விவாதம் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், இரவு மனு படிக்கிறப்ப மனு 12:15 அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். நாம என்னன்னா, இந்த மாதிரி வெள்ளைக்காரனுக்கு புரியாத மாதிரி கட்டுரை எழுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு கட்டுரை சொன்னேன். நான் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னேன். அவன் வந்து உயிருக்கு சமன்பாடு போட்டு எழுது அப்படின்னா, உயிருக்கு சமன்பாடு பீனா பவர், அப்புறம் பீனா பவர், பீனா விட்டல் பவர், பி பவர் அப்படின்னு போட்டு எழுதி, அது வந்து ஜெர்மன் டாக்டர் வந்து ஒரு எழுதியிருக்காரு. ஜெர்மன் டாக்டர் பார்த்தா ஒரு 5ஆம் பாடத்துல அவன் வெள்ளைக்காரனுக்கு புரியுற மாதிரி ஒரு தத்துவம் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ணோம்னா, இப்ப நமக்கு சண்முகத்துக்கு புரியணும், வெங்கடாச்சலத்துக்கு புரியுற மாதிரி ஒரு கட்டுரை போட்டு அப்ப நமக்கு சக்தி எங்கிருந்து வருது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பங்கு நேரத்துல எனக்கு வந்து 250 வாட்ஸ் மின்சாரம் உள்ள வரணும். ஒரு வினாடியில 1000ல் ஒரு பகுதி இல்ல இருக்கிற அந்த வினாடி நேரத்தில் எனக்கு 24 மணி நேரமும் சப்ளை இருந்துகிட்டே இருந்தா தான் நான் உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு அதுதான் அடிப்படை கணக்கு. நம்ம உடம்புக்கு வந்து உடம்பு நகர்த்தணும்னா நமக்கு வந்து 250 வாட்ஸ்ல இருந்து 300 வாட்ஸ் தேவை. தூங்குறதுக்கு 250 வாட்ஸ் வேணும். எத்தனை? ஆமா, அது இயக்கம். தூங்குறது சும்மா இல்ல, தூங்குறது மூளைக்கு தான் ஓய்வு. எல்லாம் வேலை செஞ்சுட்டு வரணும். மூளைக்கு இல்ல, உடம்புக்கு தான் ஓய்வே தவிர மூளைக்கு அதிகம் எலக்ட்ரிசிட்டி தேவை. சிந்திக்கிறப்ப பயங்கரம் எலக்ட்ரிசிட்டி தேவை. சிந்திக்கிறப்ப பயங்கரமா தேவை. இதுக்குள்ள இட்லியிலிருந்து வராது, தோசையிலிருந்து வராது, மாவுல வராது, கொழுப்புல வராது, புரதத்திலிருந்து வராது. இதெல்லாம் போதைப் பொருள். இதெல்லாம் என்னது? போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் எப்படி இந்த போதைப் பொருள் எப்படி வாட்ஸா மாறும்னு நான் கேட்டேன். அங்க இரவு என்கிட்ட ஒருத்தர் பேர் அந்த சதீஷ்குமார், அவர் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகக்கூடியவர். பேசிட்டு எழுதிட்டேன். இப்ப அதை கூட இவர்கிட்ட சண்முகத்திட்ட பேசினேன். அப்ப நமக்கு ஒரு வினாடியில 1000ல் ஒரு பங்கு நேரத்தில் அதற்குள்ள எனக்கு வந்து என்ன ஆயிரும், 250 வாட்ஸ் போயிட்டே இருக்கணும். என்னது? போயிட்டே இருக்கணும். அப்பதான் உயிர் வாழ முடியும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப 2 நாளைக்கு ஒருக்க இப்ப கடந்த ஒரு 10 நாள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, 2 நாளைக்கு ஒருக்க ஒரு திரவ 48 மணி நேரத்துக்கு திரவ பயிற்சி பண்றீங்க.
ஒரு 48 மணி நேரம் கழிச்சு அப்புறம் ஒரு சப்பாத்தியோ 2 ரொட்டி துண்டோ அல்லது நான் சொல்ற மாதிரி காய்கறி வச்சு சுத்தப்படுத்திடுறீங்க. சரியா? ஆமாங்க. இது இந்த 48 மணி நேரத்துல ஒரு வினாடி கூட தாமதிக்காத அளவுக்கு உங்களுக்கு 300 வாட்ஸ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கணும். 300 வாட்ஸ். இந்த இட்லி தோசை தராது, இந்த கீரை தராது, காய் தராது, பழம் தராது, பூரி தராது, பொங்கல் தராது, எதுவுமே உனக்கு தராது. அப்படின்னா வினாடிக்கு குறைவான நேரத்தில் தொடர்ந்து உங்களுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருது? அதான் கேள்வி. ஒரு லைட் இப்ப லைட் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா வினாடியில ஒரு வினாடி கூட தாமரை கூட, அப்பதான் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு லைட் எரியுதுன்னா ஒரு வினாடி கூட தாமதம் ஆகக்கூடாது. அது அளவுக்கு எனர்ஜி வந்துட்டே இருந்தா லைட் எரியும். இடையில ஒவ்வொரு வினாடி கேப் இருந்தா ரைட் என்ன மினி எரியும். மினி இந்த சிக்னல் லைட் மாதிரி சீரியல் லைட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அது லைட்டு கிடையாது, அழகுக்கு எரியுது. இப்ப தொடர்ந்து மின்சாரம் வந்துட்டே இருந்தா லைட் எரியுது நமக்கு தெரியும். தொடர்ந்து வெளிச்சம் வரணும், தொடர்ந்து வெளிச்சம் வரணும். அப்படின்னு ஒரு வினாடி நேரம் கூட தாமதிக்காத அளவுக்கு அந்த வேகத்துல வந்துகிட்டு அந்த வேகத்துல வரணும். அந்த வேகத்துல மின்சார உற்பத்தியாகி வந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு பேர் 3000 RPM. என்னது 3000 RPM? எத்தனை? 3000 RPM. ஒரு வினாடிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு RPM ரொட்டேட்டிங் பர் மினிட். RPM அப்படின்னா ரொட்டேட்டிங் பர் மினிட். ரொட்டேட்டிங் பர் மினிட். மினிட்னா நிமிஷம். மினிட் எவ்வளவு? நிமிஷம். RPMனா ரொட்டேட்டிங் பர் மினிட்னாவே ஒரு நிமிஷத்துக்கு 3000 சுத்து. ஒரு நிமிஷத்துக்கு 3000 சுத்துனா அப்ப ஒரு வினாடிக்கு 50 சுத்து. ஒரு விடிங்கிறதுக்குள்ள 50 சுத்து சுத்திடும். இப்படிங்கிறதுக்குள்ள 50 சுத்து. அப்ப என்ன வேகத்துல எனர்ஜி! அப்ப அதுக்குதான் இந்த வேகத்துல எனர்ஜி வந்துகிட்டு. நான் என்ன சொன்னேன், அதை விட குறைந்த வேகத்தில் எனக்கு மின்சார சக்தி வருது அப்படிங்கிறது. அது எப்படின்னாரு, அதான் இப்படித்தான் அப்படின்னு அவர் நான் சொன்னேன். கொஞ்சம் புரியலேங்க. புரியாம இருக்கிறதாங்க எங்க கொள்கை அப்படின்னு. புரிஞ்சு அப்ப நீங்க யாரு பெரிய அறிவில் ஆயிருவீங்க? நீங்க புரிஞ்சா நீங்க எப்படி எனக்கு இந்த நீங்க சொல்றக்கூடிய ஈக்குவேஷன், நீங்க சொல்ற வெள்ளைக்காரன் சொல்ற சமன்பாடு எனக்கு எங்க புரியுது? அந்த ஆளுக்கு தானே புரியுது. அப்ப அவ்வளவு சீக்கிரம் இதை புரிய வைக்க முடியாதுங்க. இவ்வளவு ஒரு டஃப்ங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு சுவாசம் பண்றதுக்கு 300 வாட்ஸ் வேணும், நடந்து போறதுக்கு 300 வாட்ஸ் வேணும், தூங்குறதுக்கு 300 வாட்ஸ் வேணும். சரி, தூங்குறதுக்கு நடக்கிறதுக்கு சாதாரணமே 300 வாட்ஸ் வேணும்னா ஒரு 20 கிலோ மூட்டை தூக்கிட்டு 10 படிக்கட்டு போனா எத்தனை வாட்ஸ் வேணும்னு கேட்டேன். 500 வாட்ஸ். அதுக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். அங்கதாங்க எனக்கு தலை சொரியணும். அதுதாயா இயற்கை. இதை இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் மாதிரி 100 பேத்துக்கு இந்த மாதிரி 25 வருஷமும் 10,000 பேத்துக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன். எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, இது உடல், மனம், ஆன்மா 3 சார்ந்த உடல். வெறுமனே உடல் பாடி கிடையாது. இது மென்டல் பாடி இருக்குது, பிசிக்கல் பாடி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி இருக்கு. நீங்க சொல்றது கடவுள் மாதிரி, கடவுளும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. இது பரிணாமத்தில் இருக்கிற எச்சம்னு சொன்ன பரிணாமம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்வெளித்துறை ஆராய்ச்சி விண்வெளித்துறையை சேர்ந்தவங்கள்ட்ட பேசிட்டு எல்லாத்தையும் புத்தகம் கொடுத்து அன்பளிப்பாங்க. போட்டோலாம் எடுத்து எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் யூடியூப்ல ஓடிட்டு இருக்குது, ஃபேஸ்புக்ல போட்டாச்சு. நேற்று மட்டும் 12 வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் டவுன் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். இது போட்டதுனால சரி சரி புரிய வச்சுட்டேன். இப்போ இதை நீங்க நல்லா யோசிக்கணும். சக்தி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. இதுக்கு சமன்பாடு போடுன்னு சொன்னாரு. சமன்பாடுனா இந்த ஈக்குவேஷன், கணக்கு, கால்குலேஷன், ஃபார்முலா போடுறது. ஒரு சிமெண்ட் எப்படி கலக்கிறது ஃபார்முலா இருக்கு. சிமெண்ட் எப்படி கலக்கிறதா 1க்கு 6 போடுறதா, 1க்கு 4 போடுறதா, 1க்கு 7 போடுறதா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதே ஃபார்முலா தான்.
போட்டு எழுதி அனுப்பிச்சாச்சு அவர் படிங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஃபார்முலா கணக்கு போடணுமே, வெள்ளைக்காரனுக்கு புரியுற மாதிரி போடணும்னு சொன்னாரு. வெள்ளைக்காரனுக்கு புரியுதே இல்லையோ, நமக்கு புரிஞ்சா சரி. ஆனா இது யாரு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் புரியணும், அவங்களுக்கு தான் புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப நீங்க எழுதுற கட்டுரையை பார்த்து அவன் செஞ்சு பார்த்தானா வரணும்னாரு, அவனுக்கு புரியணும்னாரு. சரி, இப்ப இந்த பாடத்தை புத்தகத்தை படிச்சோம்னா ஒரு இடம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 1க்கு 2 விட படிச்சிடுறீங்க, ஓரளவுக்கு புரியும், எப்படி செய்யறான்னு புரியும். ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ கன்னடத்திலயோ தெலுங்குலயோ எதுல வேணா கொடுக்குறான். ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, இருந்தாலும் வாத்தியார் வேணும். புரியுற மாதிரி இருக்கு இருந்தாலும் வாத்தியார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, காலையில் என்ன பண்ணணும்னு கேட்டாரு. காலையில இருந்து மாலை வரைக்குங்க நீர மருந்து அருந்திட்டு வரணுங்க. காலையில இருந்து மாலை வரை 12 மணி நேரம் நீர மருந்து அருந்தணும். மாலை ஒருவேளை நன்கு வேக வைத்த காய்கறி இருக்கணுங்க. நன்கு வேக வைத்த காய்கறியோடு கொஞ்சம் அரிசி சோறு போட்டு பிணைஞ்சிடணும். அரிசி சோறோ சப்பாத்தியோ ஒரு ஏதோ ஒண்ணு, அரிசி சோறோ சப்பாத்தியோ அவளோ பண்ணோ ஏதோ ஒண்ணு வச்சு, இவ்வளவு காய்கறி நன்கு வேக, ஒரு 1/2 கிலோ காய்கறி, தேவையான அளவுக்கு 1/2 கிலோ காய்கறி, நன்கு வேக வச்ச காய்கறி இருக்கணும், அல்லது வேக வைத்த கீரை இருக்கணும், அல்லது வேக வைத்த காய்கறி இருக்கணும். இதை வச்சு அதுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது முதல்ல நம்ம உடம்பு சுத்தமாகும் அப்படின்னு சொன்னேன். சுத்தமாகி கடைசியில அந்த இடம் கவனிச்சுக்கிட்டே வரணும். அது கெட்டு போன உடம்பு மட்டும்தான் குறையுமே தவிர, அதற்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த உடல் இழைக்கிறது நின்று போயிடும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? 1 நாள் முழுமையா நீர் இருந்து பார்க்கணும், 2 நாள் முழுமையா நீர் இருந்து பார்க்கணும், 3 நாள் நீர் இருந்து பார்க்கணும். எடை கவனிச்சுட்டே வரணும். எடை குறையிலையா அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப எடை குறையிலையா பார்க்கணும். அப்ப தண்ணியை மருந்து அருந்திட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணீர் வேண்டான்னு சொல்லி இந்த உடம்பு வேண்டான்னு சொல்லும். அப்ப என்ன நடக்கு தெரியுமா? அந்த இறப்பையில வந்து கசப்பு வந்து படியும். என்னது? கடுமையான கசப்பு வந்து படிச்சிருக்கும், கடுமையான கசப்பு. அந்த கசப்பு என்ன பண்ணும்னா, வேக வைத்த முட்டைக்கோசோ, வேக வைத்த மாங்காயோ, வேக வைத்த கீரையோ, வேக வைத்த காய்கறியோ ஏதோ நன்கு வேக வச்சு அதை சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது அந்த இறப்பில் இருக்கிற விஷம் பூரா பெருங்குடலுக்கு போயிடும். இல்ல தலையே சுத்துதுனாரு. இப்படித்தான் உடம்பு இருக்குது. சும்மா நினைச்ச மாதிரி அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இப்ப நான் வந்து எளிமையா சொல்லி கொடுப்பேன். ஆனால் நான் எளிமையா சொல்லி கொடுப்பேன். ஆனால் புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமே தவிர செய்யறதுக்கு எளிமைன்னு சொன்னேன். சரி அப்படின்னு புத்தகம் வாங்கியாச்சு, பேசியாச்சு. சரி, இருந்தாலும் நீங்க அந்த வெள்ளைக்காரனுக்கு நம்ம இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும். நீங்க என்ன சொன்னேன்? வெள்ளைக்காரனுக்கு புரியறதுக்கு அப்படி இருக்கட்டும். முதல்ல இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் ராணுவ விஞ்ஞானிகளுக்கும் புரியுற மாதிரி இருக்குதான்னு கேட்டேன். அதாவது தமிழ்ல தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் தமிழர்கள், எல்லாருமே விண்வெளியில் இருக்கிற பாதி பேர் தமிழர்கள் தான். விண்வெளி இஸ்ரோ இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்கள் தான். ராணுவ ஆராய்ச்சியை பாதி பேரும் தமிழர்கள் தான். அது முக்கியமான திட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழர்கள் தான். அவங்களுக்கு வந்து புத்தகம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கெல்லாம் அதுதான் இனியனோட இணையத்தை செஞ்சு நான் வேலை. அப்படின்னா இது மெல்ல மெல்ல இந்த கருத்து விஞ்ஞானிகள் நோக்கி போயாச்சு. ஏற்கனவே இந்த விஞ்ஞானிகள் போயாச்சு. இன்னும் சூடு வர்ற மாதிரி பேசியாச்சு. சில கேள்விகளே கேட்டாங்க. பொது மேடையில சில கேள்விகளே இருந்தது. பொது மேடையில சில கேள்வி தான் கேட்டாங்க. அப்பவும் நான் பேசியிருக்கேன். விண்வெளிக்கு வந்து ராக்கெட் வச்சுதான் போகணும்னு அவசியம் இல்லை. ராக்கெட்டே இல்லாம போற காலம் உண்டுன்னு நான் சொன்னேன். ராக்கெட்டே எல்லாமே கயிறு கட்டி மேல போறது. எப்படி சிலந்தி வந்து கயிறு கட்டி மேல போகுது இல்லையா, சர்ன்னு தானா போகுது. சிலந்தி பார்த்திருப்பீங்க, நூல் பிடிச்சிட்டே மேல போகும். நூல் பிடிச்சிட்டே நான் சொன்னேன், அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் தெரியுமா? அந்த சிலந்தி எடையை தாங்குற அளவுக்கு நூல் இருக்குதுன்னா அந்த நூல் எவ்வளவு கெட்டி இருக்கணும். எடை போட்டு பார்த்தா சிலந்தியை விட 100 மடங்கு லேசான எடையுடையது. சிலந்தியை விட 100 மடங்கு லேசான அந்த நூல். ஆனா அந்த லேசான நூலை சிலந்தியவே பிடிச்சி சிலந்தியவே தாங்குதுன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு. அதுக்கு பேரு ஆன்டி ராக்கெட்டி சிஸ்டம்.
ஆன்டி ராக்கெட் சிஸ்டம் சொன்னேன். ராக்கெட்டே இல்லாம மேல போறதுதான் கண்டுபிடிப்புன்னு. அந்த கண்டுபிடிப்பு தான் மக்களை பூரா கூட்டிட்டு மேல போகும். முதல்ல இந்த ராக்கெட் ஏவுதல முதல் ராக்கெட் ஏவுறது முறியடிக்கும்னு நான் சொன்னேன். ராக்கெட் சிஸ்டத்தையே நான் முறியடிக்கும்னு சொன்னேன். ராக்கெட் சிஸ்டத்தையே முறியடிக்கும். எல்லா பசங்களும் கை தட்டினாங்க. எல்லா பசங்களும் அது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க. அது எப்படி சாத்தியம்? உலகத்துல மூளையை பயன்படுத்தினா எல்லாமே, உலகத்துல மூளையை பயன்படுத்தினா எதுவுமே அதிசயம் இல்லைன்னு சொன்னேன். உலகத்துல மூளையை பயன்படுத்தணும்னா எதுவுமே அதிசயம் இல்லை. எதுவுமே அதிசயம் இல்லை. அந்த மூளையும் இருக்கணும், சொல்லி கொடுக்கிற ஆசிரியரும் இருக்கணும். என்னப்பா என்னதான் அப்புறம் கட்சியில எல்லாரும் என்னை கேட்டாங்க, என்னதான் படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. படிப்புலாம் ஒண்ணும் இல்லைங்க, இயற்கையை பத்தி படிச்சேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் எல்லாம் ஒரு 100 குழந்தைக்கு கையெழுத்து வாங்கினாங்க. 100 குழந்தை கிட்ட அந்த விஞ்ஞானிகிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, எங்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. இஸ்ரோல அதாவது ராணுவ ஆராய்ச்சி மையத்துல படிக்கிற அவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க, எங்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க, எங்கள்கிட்டயும். அப்பதான் இந்த விஞ்ஞானி வெங்கடேசன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அடாடாடா, விஞ்ஞானி வெங்கடேசன் உயிரோடு இருந்திருந்தா எப்படி பெருமை இருக்குமோ அதே பெருமை எனக்கு வந்தது. ஆக உண்மையாலுமே ஆசிரியர் வெங்கடேசன் எல்லாத்துக்கும் போய் சேருகிறார். இப்ப நான் கையெழுத்து போட்டது எனக்காக இல்லை, இந்த வெங்கடேசனுக்காக நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்ப அந்த குழந்தைகள், அந்த பள்ளிக்கூட மாணவர்கள், ஆசிரியர்கள் புரியுதா? எல்லாரும் பிஹெச்டி பண்றாங்க, எல்லாருமே பிஹெச்டி பண்ற மாணவர்கள் தான் எல்லாருமே. அடுத்து டாக்டர் ஆக போறாங்க. அடுத்தது டாக்டர்னு சொல்ல, எப்படி டாக்டர்னு சொல்லணும், டாக்டர் ஆக போறவங்க எங்கிட்ட பேசினாங்க. அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் அப்புறம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் பேசினேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் பெண்கள்கிட்ட பேசியிருக்கேன். விரைவில் அந்த கல்லூரியிலிருந்து எனக்கு அழைப்பு நேரடியா போய் பேச போறேன். நேரடியா போய் 1 மணி நேரம் பேசலான் இருக்கேன். சரி, ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இதை செஞ்சு பார்க்கின்ற பொழுது கூடுதலாக புரியும். புத்தகத்தை படிச்சோம்னா ஓரளவுக்கு என்னமோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். என்னது புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அப்ப செயல்படுத்துகின்ற பொழுதுதான் தப்பெல்லாம் கண்டுபிடிப்போம். இப்ப இது வரைக்கும் நீ எவ்வளவோ கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எவ்வளவோ கற்பனை பண்ணி பார்க்க. செஞ்சு பார்க்கும் பொழுது ஓ இதுக்கு இன்னும் அர்த்தமா, இதுக்கு இன்னும் அர்த்தமா, அப்ப செய்யத்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் எல்லாமே இருக்க முடியும். எடுத்தோடனே கலவை போடணும்னு தெரியாது. எடுத்தோடனே கலவை எப்படி போடுறது, கலவைக்கு எத்தனையோ காரணம் இருக்குது. 1க்கு 5 போடுறது, 1க்கு 4 போடுறது, 1க்கு 7 போடுறது. அது எதுக்காக பண்றது? தண்ணி பாத்தி கட்டுறியா? வெறும் தண்ணி மட்டும் நிக்கணுமா? பாத்தி கட்டணும்னா அது 1க்கு 7 போட்டு அப்படியே மேல தண்ணி கட்டுறது. அது தண்ணி இப்ப 10 நாளைக்கு தண்ணி நிக்கணும், இந்த காரை காயறதுக்காக, ஈரத்துக்காக. அதுக்கு லேசா என்ன பண்ணுவாங்க, 1க்கு 7, அதுக்கு 1க்கு 7 போடுவீங்க. எவ்வளவு போடுவீங்க? 10 போடலாங்க. சும்மா பாத்தி கட்ட ஒரு 10 நாளைக்கு, அப்புறம் அது உடச்சு விட்டுருவாங்க. அதே செவுத்துக்கு பூசறா இருந்தா, செங்கலுக்கு பூசறா இருந்தா 1க்கு 4, 1க்கு 6, 1க்கு 4, 6, 5. அப்ப இந்த கலவையில் இந்த கலவையில இருக்குதே இல்லையா, இந்த கணக்கு சமன்பாடு இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி இதுதான் விஷயம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் வேற மாதிரி மாறுது, ஒவ்வொன்றுக்கு வேற வேற மாதிரி. அதே ஜல்லிக்குள்ள போடுறதா இருந்தா, காங்கிரீட் ஜல்லியில போடுறதா இருந்தா இன்னும் 1க்கு 2ங்க. கிர்ன்னு பிடிச்சிக்கோ, கிர்ன்னு பிடிச்சிக்கோ. அப்ப இப்படித்தான் இதுதான் சமன்போ. இப்படி புரியற அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இப்படி புரியற மாதிரி போடுங்க அப்படின்னாரு. இரவல போட்டு கணக்கெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்க பாருங்க. அது புரியறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரியும், கட்டடம் கட்டுறவங்களுக்கு புரியும், செய்யறவங்களுக்கு புரியும், புதுசா பாக்குறவனுக்கு புரியாது. இப்ப நீங்களே சொல்றீங்க ஜல்லிக்கு போடணும்னா 1க்கு 2 போடணுங்கிறீங்க, செவுத்துல செங்கல்ல பூசணும்னா 1க்கு 5 போடணுங்கிறீங்க, சும்மா பாத்தி கட்டி தண்ணி நிக்கிறதுக்குன்னா அதுக்கு 1க்கு 10 போடணுங்கிறீங்க. இப்ப இவ்வளவு வேலை இருந்தா நீ எத்தனை வேலை இருக்கும்? இது மாதிரிதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒன்னும் பெரிய அதிசயங்கிறது உலகத்துல ஒன்றும் கிடையாது. நமக்கு சொல்லி கொடுக்குற ஆள் இருந்தால். ஆனால் சொல்லி கொடுக்குற ஆள் மட்டும் இல்ல, உனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கணும், உனக்கும் தேடுகின்ற அறிவு இருக்கணும், எப்படியாவது தப்பிக்கணும். இது உண்மையான முறை என்ன, பக்க விளைவு வரக்கூடாது. நிறைய பேர் அரைங்குறையுமா தெரிஞ்சுட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு தப்பு பண்றது, சினிமா பார்த்துட்டு கொலை பண்றது, சினிமா பார்த்துட்டு உணவு கட்டுப்பாட்டுல போய் செத்து போயிடுறது. இதெல்லாம் அடிப்படையில் முட்டாள்தனம். அடிப்படையில் முட்டாள்தான்.
அப்பதானே ஒருத்தன் செத்து போன 2 நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டா. சும்மா பள்ளிக்கூடத்துல போற பையன் அது யானைக்குட்டி மாதிரி இருந்திருக்கிறான். அது என்னமோ பழச்சாறுன்னு சாப்பிட்டுருக்கான். பழச்சாறு சாப்பிட்டானே யாருக்கு தெரியும்? பழச்சாரே சாப்பிட்டுருக்கட்டுமே. அவன் செத்து போனானா என்ன காரணத்தால் செத்து போனானா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது காரணம் இல்ல. அப்ப ஏற்கனவே அவனுக்கு சாதாரண உணவு சாப்பிட்டு கெட்டு போயிருக்குது. அவன் புதுசா திடீர்னு பழச்சாருக்கு மாறணும்னு என்ன ஆகுது? ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள் சாப்பிட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பழச்சாறு என்ன பண்ணும்? நேத்தே நான் பேசிட்டேன். இந்த பழச்சாறு என்ன பண்ணும்னா, ஏற்கனவே பழைய கழிவு வெளியே போகாம இருக்குது. இது என்ன பண்ணும்னா, மறுபடியும் கழிவுகளை சேர்த்துக்கணும் வந்து அந்த மலத்தை அடிச்சு, ஏற்கனவே இறுகி போன மலத்தோட இதுவும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்து பழச்சாறு, அதாவது போதை சர்க்கரையாக மாறி, என்ன எப்படி இந்த பாத்தீங்கன்னா செயற்கை பானத்தை மூடி கழட்டுனா சொர்ருன்னு பொங்கி மேல வரும். சொர்ருன்னு அந்த மாதிரி கேஸ் மேல வந்து மாறப்பட செத்து போயிட்டான் அந்த பையன். அதுதான் நடந்தது. அதனாலதான் நாங்க பழங்களை நாங்க இதுல பரிந்துரைக்கிறதே இல்லை. ஏன்னா பழச்சாறுல பாத்தீங்கன்னா இயற்கையான இனிப்பு இருக்குது. இயற்கையான இனிப்பு இருக்கு. அதுக்கு பேர் கார்போனிக் ஆசிட்னு பேரு. அந்த அந்த ஆசிட் வந்து மலத்துவாரம் அடைக்காம இருந்தா மகிழ்ச்சி தரும். மலத்துவாரம் அடைக்காம இருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மகிழ்ச்சி தரும். ஆனால் மலத்துவாரம் அடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மகிழ்ச்சி விஷமா மாதிரி ஆளை கொண்டு போடும் அப்படின்னு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கா? ஆமா, நான் சும்மா விளையாட்டு இல்லைங்க அப்படின்ட்டு நான். ஆக இப்ப உங்களுக்கு கொடுக்குற பயிற்சியை வந்து மலத்துவாரம் அடைக்காம இருக்கிறதுக்கான பயிற்சி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகணும். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமானால்தான் இந்த உடம்பு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நரம்பு மண்டலமும் மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நான் இரவு 12 படுத்தாச்சு, 4:30 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னா இது வந்து எனக்கு 24 மணி நேரம், அந்த 20 மணி நேரமும் எனக்கு அந்த ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் மின்சாரம் வந்துகிட்டே இருக்கணும். மின்சாரம் அப்படின்னா நான் சாப்பிட்ற இட்லி தராது, நான் சாப்பிட்ற தோசை தராது, நான் சாப்பிட்ற வாழைப்பழம் தராது, நான் சாப்பிட்ற திராட்சை பழம், கொய்யாப்பழம், முந்திரி பருப்பு எதுவுமே தராது. அதெல்லாம் சிறிது நேரம் சாப்பிடுவேன். மீறி கூட ஒரு 2 மணி நேரம் இருக்கும், வயிற்றுல இருக்கும், செரிமானமாக மலமா மாறி போயிடும், நாற்றமா மலமா மாறி வெளியே போயிடும். ஆனா எனக்கு 24 மணி நேரமும் அந்த எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறது யாருன்னு கேட்டேன். அதுதான் விண்வெளின்னு நான் சொன்னேன். அதுதாங்க புரியலைங்க. புரியாம இருக்கிறதாங்க பாடத்திட்டம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா என்ன ஆச்சுங்க? எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா இப்ப அறிவால் ஆயிடுவீங்களா நீங்க? அது எங்களுக்கு மட்டும்தானே புரியணும். அதான் விஞ்ஞானம். அப்ப அது அந்த விஞ்ஞானத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா அதன் வழியில போய் தான் நீ கணக்கு போடணும். அதன் வழியில போய் தான் கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதே மாதிரி தான் இது ரொம்ப எளிமையானது. நாம போடுற கணக்கு வேற, நம்மளுக்கு இயற்கை போட்டு வச்சுக்கிற கணக்கு வேற. மனித போடுற கணக்கு வேற, இயற்கை போட்டு வச்சுக்கிற கணக்கு வேற. அப்ப இயற்கை கணக்குன்னு சொன்னா ஆண்டவன் கணக்குன்னு சொல்லலாம். புரியாத முறைக்கு மனுஷனுக்கு, முதல் மனிதனுக்கு ஆண்டவன் போடுற கணக்கு வேற. அதே ரஜினி சொல்லுவார், ஏதோ ஒரு படம், நீ மனித கணக்கு வேற, ஆண்டவன் கணக்கு வேறன்ற மாதிரி இயற்கை கணக்கு வேற. அவங்க அந்த மாதிரி வரும். நான் சொன்னேன் இது ஆண்டவன் கணக்கெல்லாம் கிடையாது, பல கோடி ஆண்டா இருக்கிற பரிணாம அறிவியல் கணக்குன்னு நான் சொன்னேன். அதாவது ஆண்டவன் கணக்குன்னு எழுதுமா புரியாதுன்னு அர்த்தம். நான் சொல்றதுல இது புரியக்கூடியதான். இது இயற்கையாகவே இருக்கிற கணக்கு, யாரு வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சாதான் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, மரணத்தை தீர்மானிக்கிறது நாமே அப்படின்னு. மரணத்தை தீர்மானிக்கிறது ஒரு மனிதனே, நோயை உண்டாக்குறதும் ஒரு மனிதனே. ஆக 2 மரணத்தையும் நம்ம தள்ளி போட முடியும், மரணத்தை உருவாக்க முடியும் சொன்னார். அதுதாங்க எங்களுக்கு புரியல. நாங்க அதுதான் இது. நீங்க என்னன்னா, நீங்க வெள்ளைக்காரர் பாடத்திட்ட படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கறனால உங்களால எந்த நோயும் குணமாக்க முடியாது. அது மட்டும் அல்ல, நீங்க சாப்பிடுற உணவு தான் உங்களுக்கு யமனாக மாறும். அப்படித்தான் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இப்ப நான் சொல்ற உணவு கிடையாது. நோன்புனாவே நோன்பு கிடையாது. நோன்புனா சுத்தம் செய்யற முறை, எதுக்கு பேரு தான் நோன்புன்னு பேர் வச்சாங்க. நோன்புன்னு தெரியுமா அர்த்தம்? சுத்தம் செய்யற உணவு, சுத்தம் செய்யாத உணவுன்னு 2ஆ பிரிக்கணும். நோன்புன்னு தெரியுமா அர்த்தம்? சுத்தம் செய்யற உணவை சாப்பிட்டு, சுத்தம் செய்யற உணவு முதல்ல சாப்பிடணும். என்னது? சுத்தம் செய்யற உணவை சாப்பிடணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் செய்யாத உணவை வெளியே எடுப்பதற்காக சுத்தம் செய்யற உணவை சாப்பிடுவது.
இதான் அர்த்தம். எதுக்கு இப்ப துடப்பக்கட்டை எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அடைச்சிருக்குது. அந்த அடைப்பை எடுக்கிறதுக்காக துடப்பக்கட்டை போட்டு தள்ளி விடுறேன். நீங்க எதுவுமே செய்யாம வாயை மூடினீங்கன்னா 3 நாள்ல உங்களை கொண்டு போடுன்னு 3 நாள் அல்லது 4 நாள் 3 நாள் அந்த ஏற்கனவே போட்ட குப்பையும் எடுக்கல, குப்பை தள்ளுறதுக்கான பயிற்சியும் எடுக்காதனால அந்த உள்ள இருக்கிற குப்பை என்ன ஆகுதுன்னா நிறைய சேர்ந்து மூளைக்கு பாஞ்சு மூளை பூரா விஷமா மாறி ஆளை சாகடிச்சிருன்னு சொன்னேன். ஆகியனால இந்த புத்தகத்தை தமிழ்ல இருக்கிறனால படிங்க. ஏற்கனவே பல குறிப்பிட்ட ஒரு பேர் அவரால் பேர் சொன்னேன், மயில்சாமி அண்ணாதுரைக்கு வந்து 3 முறை கொடுத்துருக்கிறேன். படிச்சு பார்க்கணும். என்னது நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெள்ளைக்காரன் சொல்றது இறுதின்னு நினைக்கிறீங்க, அது உங்களுடைய குற்றம் அப்படின்னு. நான் அது உங்களுடைய குற்றம். நெற்றிக்கண்ணை திறப்பெனும் குற்றம் குற்றமேன்னு சொன்னேன். எந்த வெள்ளைக்காரனாலும் ஆரோக்கியத்தை தர முடியாது. எந்த வெள்ளைக்காரனாலும் ஆராய்ச்சி தர முடியாது. இது ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்குங்க. வெள்ளைக்காரன் பண்ண ஆராய்ச்சி தப்பு. அவன் வந்து வாய் ருசி தாண்டவில்லை, பகுத்தறிவு தாண்டவில்லை. இங்கே வாய் ருசி தாண்டி பகுத்தறிவு தாண்டி மனம் என்கிற அந்த முடிவை எடுத்துக்கொண்டு உடம்பை சுத்தம் செய்கின்ற பயிற்சி முறை. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஒரு காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாண்ட மென்டல்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன பேசுறீங்க? மென்டல்னு பேசுறீங்க. மென்டல் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். மென்டல் எங்க இருக்குன்னு கேட்டேன். மென்டல்னு சொல்றீங்களே, பிரெயின் சொன்னா இங்க இருக்குன்னு சொல்லிடலாம். பிரெயின்னா மூளை, இங்க கை வச்சிடலாம். அதாவது இங்க இருக்குது இந்த மூளை. இந்த 22 எலும்பு இருக்கு, நமக்கு 22 ஜாயிண்ட் இருக்கு. எத்தனை ஜாயிண்ட்? 22. இந்த 22 ஜாயிண்ட்டுக்கு நடுவுல தான் தண்ணி இருக்குது. அதுக்குள்ள ஒரு மாதிரி ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடுல தண்ணி அப்படி மேந்துட்டே இருக்கு. பலூன் எப்படி தண்ணியில மிதக்குதோ, கப்பல் எப்படி தண்ணியில மிதக்குதோ, அதே மாதிரி இந்த மூளை தண்ணியில மிதந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி தான் மூளையை பாதுகாக்குது. அந்த தண்ணி தான் மூளை பாதுகாக்குது. ஒரு நாளைக்கு 200 மில்லி தண்ணியை அது தானா உற்பத்தி பண்ணுதுங்கிறான். நான் சொன்னா அது தண்ணியிலிருந்து நம்ம சுத்தமான தண்ணி அருந்தத்தான். காப்பி அருந்தனா விஷம் அருந்து கெட்டு போயிடும். வேற எது சாப்பிட்டாலும் விஷங்க அந்த தண்ணி கெட்டு போயிடும். தூய தண்ணீர் அருந்தினா தான் மூளை தெளிவா இருக்குன்னு சொன்னேன். அப்ப நீங்க மூளை கெட்டு போனவனுக்கு, மூளையில கட்டி வந்தவனுக்கு இதே தூய்மையான நீர் பயிற்சி பண்ணி மாலையில ஒரு வேளை இவ்வளவு வேக வைத்த காய்கறி, ஒரு சப்பாத்தியோ ஒரு சோறு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மூளையில இருக்கிற கட்டியானது கரைஞ்சு 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 அந்த தண்ணியே புது தண்ணியா மாறிடுது. அந்த தண்ணியே புது தண்ணியா 6 மாசத்துல எல்லா நோயும் நல்லாயிரும் சொல்லுங்க. இப்ப ஏதாவது கேள்வி வந்தா கேட்கலாம். அப்ப எனக்கு டவுட் ஒண்ணு. அது இப்போ எனக்கு லாஸ்ட் யூரின் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முறை போகுது. நைட்ல ஒரு முறை 2 முறை போயிட்டே இருக்கு. சரி, அதனால ஒண்ணும் இல்லை. நீங்க தண்ணி சாப்பிட்றதுனால போயிருக்குதே தவிர அது வந்து யாருக்கு அது, அதாவது இப்ப நீங்க போறது தண்ணி நம்ம குடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறீங்க இல்லையா? 1.5 லிட்டர் 1.5 லிட்டர். அது என்னன்னா அப்ப அந்த தண்ணி சத்தை குறைச்சிக்கங்க. 6 மணிக்கு மேல தண்ணி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. 6 மணி 6:30 மணிக்கு மேல தண்ணி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. 6-6:30க்கு நீங்க மேல தண்ணி சாப்பிட்றது என்ன பண்றீங்க? கட் பண்ணிட்டா உங்களுக்கு இரவு சிறுநீர் போகாது. இரவு சிறுநீர் போகாது. அப்ப நீங்க பகல்ல மட்டும், அதுக்கு தான் சொல்ல, பகல் அந்த தண்ணீரை மருந்து மாதிரி அரைஞ்சிங்க. அதிகமா குடிக்க கூடாது. ஏன்னா அது அதிகமா குடிச்சோம்னா உடம்பு என்ன பண்ணுதுன்னா அதிகமா இருக்கிற சிறுநீரை மட்டும், அந்த அதிகமா இருக்கிற தண்ணி தான் வெளியேற்றுமே தவிர உண்மையான தண்ணி சத்தை உள்ளே வச்சுக்கும். அதுக்கு தேவையான தண்ணி சத்தை மட்டும் உள்ள வச்சுக்கும். தண்ணி சத்துல இயங்க முடியாது. அந்த தண்ணி சத்தை தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு தேவை இல்லாத வெளியேற்றி நீங்க என்ன பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு குறைச்சிக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுட்டு குறைச்சிக்கணும். இப்ப நீங்க வெயில போறீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பயங்கர சூடாகும் உடம்பு. என்ன ஆகும்? சூடாகும். அப்ப தானாகவே உள்ள இருக்கிற தண்ணி சத்திர உனக்கு கேட்காமயே சூடாகி வெளியே போயிடும். அதுலதான் மயக்கம் வந்து டக்குன்னு நடு ரோட்ல வந்து சாகிறது. ஏன்னா இப்ப இங்க வெயில் காயில மழை மூடினே இருக்குது மோடம். அதனால தண்ணி குடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 6 டைம் போயிட்டு இருக்கு, காலையில இந்த சாயங்காலம் வரைக்கும். அப்ப அதை குறைச்சிக்குங்க. அது என்ன பண்றீங்க? குறைச்சிக்கிட்டீங்கன்னா தூக்கம், அந்த குறைச்சிட்டா தூக்கத்தை வந்து தொந்தரவு இல்லாம இருக்கும். தூக்கம் வந்து தொந்தரவு இல்லாம இருக்கும். எனக்கு இப்ப இரவு என்ன படுத்தேன்,
காலை எந்திரிச்சு கொஞ்சோடு ஒரு 50 மில்லி தான் 50 மில்லி தான் போச்சு, 25 மில்லி தான் சிறுநீர் அப்படியே போச்சு, அவ்வளவுதான். நேற்று காலையில இருந்து சாயங்காலம் பட்னி. பட்னி கிடையாது, நேர வழக்கம் போல அந்த பசித்தாக கட்டுப்பாடா இருக்கிறப்ப உணவு ஒண்ணுமே தேவையில்லை. சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்தேன், வரப்ப மணி 8 ஆகி போச்சு. காலையில் அங்கே 9 மணிக்கு போயிட்டேன், இரவு இங்கே ஒரு 7:15 இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு எலுமிச்சை மரத்தோட புழிஞ்சுக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை துண்டு துண்டை வெட்டி சாப்பிட்டு பேசாம அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். இப்போ காலையில 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வகுப்பு நடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயணம் வேற போயிட்டு வந்துட்டு அங்கே பல மக்களோட பேசிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை எனர்ஜி எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த கதிர்வீச்சிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. சூரியன் எப்படி அந்த 24 மணி நேரம் அந்த சப்பளை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு சப்பளை வந்துகிட்டே இருக்கு. அந்த சப்பளை தான் நம்ம மனிதனை காப்பாது. நாம என்ன பண்றோம்னா இந்த பழக்க வழக்கத்துல இருக்கிற அந்த உணவு பழக்கத்தை தான் கழுவி எடுக்கிறமே தவிர வேற ஒன்றும் பண்றது. அப்ப ஏற்கனவே எனர்ஜி வந்துகிட்டு தான் இருக்கு. அது காமா கதிர்னு சொல்லுவாங்க. அந்த இந்த பிளாக் ஹோலை பத்தி நான் நிறைய பேசினேன். அந்த கருந்துளை, கருப்பு துளை, இந்த கருப்பு துளையில இருந்து தான் சக்தி வந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதை பத்தி ஒரு மனிதன் வந்துட்டு அதிகமான டென்ஷன் கோவப்படுறோன்னு வச்சுங்க. ஆமா, அதுல நரம்பு பாதிக்கப்படல, அதனால எவ்வளவு லோடு எடுப்பாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோவப்படுறப்போ அந்த டென்ஷன் ஆகிறப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் இருந்து 600 வாட்ஸ் வரைக்கும் சக்தி உற்பத்தி ஆகுது. அதனால அவனுக்கு பாதிக்கப்படுறது எது பாதிக்கப்படும்? எல்லாமே மூளையிலிருந்து எல்லாமே பாதிக்கப்படும். கணையம், கல்லீரல், நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாமே பாதிக்கப்படும். அவன் ஒரு வியாதி மனிதன் ஆயிடுவான். அது மட்டும் இல்ல, சாவே வரும், கொடூர சாவு வரும், கொடூர சாவு வரும். அப்ப அதுக்கு காரணமே அந்த மூளை மண்டலம் தெளிவா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், நல்ல சிந்தனையோட இருக்கணும். அந்த மாதிரி அதிர்ச்சி அடைகிறப்போ எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். எல்லா உறுப்பும் அது மட்டும் இல்ல பாதிக்கப்படும், ஃபங்க்ஷனே மாறிடும். நல்ல ஃபங்க்ஷனை போய் தாறுமாற ஃபங்க்ஷன் ஆகும். தாறுமாற என்ன டிசிஷன் எடுக்கிறேன்னே தெரியாது. டிசிஷன் எடுக்க தெரியாம கொலாப்ஸ் ஆகி தன்னுடைய வேலை செய்யாம ஒழுங்கா தன்னுடைய வேலை செய்யணும் இல்லையா, உயிர் வாழ்றதுக்கான தன்னுடைய வேலை எல்லா உறுப்புகளும் அது வேலை தானா செய்யணும். அது எதுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்குது. இந்த 12 உறுப்புகளுக்கும் 12 லேயருக்கும் 12 வேலை இருக்கு. ஒரு உறுப்பு தப்பா பண்ணாலும் கூட மொத்தமா ஆளை முடிச்சிரும். அது உருவாக்குறது எதனால? அது அந்த அந்த உருவாக்குற டென்ஷன் சொல்றேன் இல்லையா, அது தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது எதனால உருவாக்கும்? அவங்களுக்கு தானா வரும் ஒரு மனிதன். வேற டென்ஷன் எழுதி மற்ற தமிழ்ல தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அது காரணம் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை, உள்ளபடி இயற்கையை புரிஞ்சுக்கல. அப்பதான் எந்த ஒரு தவறு நடந்தா கூட நேற்று பேச எனக்கே கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இருந்தாலும் இல்ல டென்ஷன் ஆகக்கூடாது, இல்ல அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவங்க தெரியாம கேள்வி கேட்கறாங்க, தெரியாம கேள்வி கேட்டுக்கிறாங்க. நாம தெரிஞ்சவங்க எப்பவுமே அடக்கி வாசிட்டு தான் போகணும். தெரிஞ்சவங்க எப்பவுமே அடங்கித்தான் போகணும். தெரிஞ்சவங்க அடங்கி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு புரியாம கத்திட்டு இருக்கிறான். நீ புரிஞ்ச என்ன பண்ணணும்? புரிஞ்சவன் தான் பணிவா போய் இறங்கி சொல்லி கொடுக்கணும். நாமளும் கத்தக்கூடாது. ஏன்னா அவனுக்கு புரியாதனால கத்துறான். நீ புரிஞ்சவனே கத்துக்கிட்டு கடைசி மொத்தமா 2 பைத்தியம் ஆயிரும். அவனும் கத்த, நாமும் கத்த. அதனாலதான் எப்பயுமே இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்கள பொறுமையாக நிதானம் அமைதி காக்க வேண்டும். சரி, ஏன் இந்த உணர்ச்சி வசப்படுறான்னு கேட்டீங்கன்னா இயற்கையாக மனிதனுக்கு அறிவுக்கு வேலை கொடுக்காம சில நேரத்துல வெறும் உணர்ச்சிக்கு வேலை கொடுப்பான். அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அறிவுக்கு வேலை கொடுக்கணும் முதல்ல. அது எதனால பேசுறான், ஏன் பேசுறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க. இப்ப நான் சொல்றேமே இல்லையா, வெளியே இருக்கிற அறிவெல்லாம் கேளுங்க, அப்புறம் அது மனசுக்குள்ள கொண்டு போய் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது, எந்த அளவுக்கு தீமை இருக்குன்னு பாருங்க. நன்மை அதிகமா இருந்தா அதன் பக்கம் நில்லுங்க, தீமை அதிகமா இருந்தா அது பக்கம் போகாதீங்க. இதுதான் அறிவுன்னு பேரு. அப்ப உணர்ச்சி வசப்படுறது தேவையற்றது. உணர்ச்சி வசப்படுறதுனாலே நீங்க 100 நாள் 1000 ஆண்டு வாழ முடியாது.
புரியுதா? ஏன்னா இயற்கையோடு நீ தொடர்பு இல்லை, இயற்கையோடு தொடர்பு கிடையாது. ஏன்னா உடம்பு சுத்தப்படுத்தவே இல்லை. உடம்பு சுத்தப்படுத்தவே இல்லை. இந்த உடம்பு சுத்தப்படுத்துறதுல 3 விஷயம் வருதுங்க. உடம்பு சுத்தமாயி நோய் குணமாயிடுது, மனமும் சுத்தமாயி மூளை குளிர்ச்சி அடைஞ்சிருது. அப்ப உணர்ச்சி எல்லாமே நார்மல் ஆயிடுது. கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, தேவையில்லாம ஆசைப்படுறது எல்லாமே கரைஞ்சு ஒரு நடுநிலை மாதிரி வந்துடும். உங்களுக்கெல்லாம் வராது. ஓ, என்ன பண்ணனாலும் இவ்வளவுதான், என்ன பண்ணாலும் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாம இருந்தாலும் சரியே, குறைந்த வருமானம் இருந்தாலும் சரியே, அதிகமான வருமானம் வந்தாலும் சரியே, எல்லாம் நடுநிலையா போகணும். என்ன இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு தான் போயாகணும். இன்னைக்கு 100 ஆண்டு வாழலாம், 200 ஆண்டு வாழலாம். என்னைக்கு இருந்தாலும் இந்த மொத்த உடலை விட்டு நீங்க போயே தீரணும். அப்ப நீங்க வச்சிருக்கிற வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எதுவுமே ஆகாது கூட. ஏன்னா 2 நிலைதான். ஒண்ணு சாவறது அல்லது சமாதிக்கு போறது. ஒண்ணு செத்து போறது. நோய் வந்து சாவறது, நோய் வந்து அதை பத்தி எழுதியாச்சு. நீங்க கடைசி பாடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 47வது பாடத்துல சாவை பத்தி 3ஆ பிரிச்சு, சாவு எந்த வகையில வரும்னு எழுதியாச்சு, 3ஆ பிரிச்சாச்சு. இதெல்லாம் விளக்காரனுக்கு புரியாது. என்னடா சாவு ஒண்ணு, சாவு ஒண்ணு இல்லடா முண்டமே, சாவு 3 வகையில் இருக்குதுன்னு எழுதியிருக்கோம். சாவு 3 வகை. ஒண்ணு நோய்வாய்ப்பட்டு சாகிறது, 2வது தற்கொலை பண்ணிட்டு சாகிறது, 3வது அடுத்த நாள் கொல்லப்பட்டு சாகிறது. அடுத்த நாள் கொல்லப்பட்டு தர்மசலாங்கிறீங்க, எத்தனை 1000 பேர் 500 பேர் செத்து போயிட்டாங்க. அது அடுத்த நாள் கொல்லப்பட்டது. சில பேர் தானாவே தற்கொலை பண்ணிக்குவாங்க, சில பேர் தானாவே மற்றவங்கள நோயில செத்து போறவன், நோயில செத்து நோய் வந்து செத்து போயிட்டாருங்க, வயசாகி போச்சுங்க, நோய் வந்து செத்து போயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணமும் சாப்பாடு தான். எல்லாத்துக்கும் காரணம் சாப்பாடு. இது எவனு சொல்றது இல்ல, சோறு தின்னுதான் சாகுறான்னு சொல்றது இல்ல, சோறு தின்னுதான் அது யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் உயிரே வாழ்ந்து நிக்கிறேன். இவருங்க என்னப்ப தப்பான சாப்பாடுல எப்படி வாழ முடியும்? சோறு தின்னு சாப்பிட்றான்னு சொன்னோம்னாவே அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஏன்னா சோறு திங்கறனாலதான் ரத்தம் கெட்டு போய் நீ மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கனால யாருக்கும் தெரியல. அப்ப என்னன்னா கரண்ட்ல கை வச்சா உடனே கொல்லுது, கரண்ட்ல கை வச்சா உடனே கொல்லுது. இது மெல்ல மெல்ல 50 வயசு 60 வருஷம் 70 வருஷம் ஆகி மெல்ல மெல்ல சித்திரவதை பண்ண கொள்ளுது, சித்திரவதை பண்ணி கொல்லுது. அது ஒரே வினாடிதான் டபக் முடிஞ்சு போச்சு. அவன் செத்ததே அவனுக்கு தெரியாது, செத்ததே அவனுக்கு தெரியாது. இது அப்படி இல்ல, சாக போறது அனுபவிச்சு சாகறான். சித்திரவதை ஐயோ ஐயோன்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டு, இதுதான் விஷயம். இதுதான். அதனால இந்த டென்ஷன் ஆகுற நேத்து எதை நீங்க டென்ஷன் ஆகுறதுல ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாத்துக்கும் தான் வரும், எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்கும் வரும். இது மாயா, என்னுடைய மாயா மாதிரி வரும். அது வந்து கவலைப்பட தேவையில்லை, அது புரிஞ்சுக்கணும். அது போக போக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசக்கூடாது. அதனால நமக்கு உடம்பு கெடுதல் வருமே தவிர நன்மை வரவே வராது. அது மட்டும் இல்ல, எல்லா உறுப்பும் கெட்டு போயிடும், எல்லா உறுப்பும் கெட்டு போயிடும். அதிர்ச்சிங்க அப்படிமா டபாரும் செத்து போயிடுவான். அதிர்ச்சியில செத்து போறோம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதிர்ச்சி தாங்க முடியாம செத்து போயிடும். இந்த மாதிரி நமக்கு அதிர்ச்சி. அதனால வள்ளுவர் சொல்லுவாரு, புத்திசாலிகளுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி நோய் வரக்கூடாதுன்னு எழுதுவாரு. ஒரு இடத்துல எழுதி இருக்காரு திருவள்ளுவர். புத்திசாலிகளுக்கு அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய நோய்கள் வரக்கூடாதுன்னு எழுதுறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும்ங்கிறாரு. அப்ப நாங்க ஒரு 10-15 குழந்தைகள், அது ஆயிரக்கணக்கான குழந்தைங்க போட்டிருந்தோம். எல்லாமே பிஹெச்டி பண்றவங்க, எம்எஸ்சி பிஹெச்டி, அப்புறம் பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்றவங்க, கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அங்கங்க அந்த இடைவெளி நேரத்துல உணவிடம் டீ இடைவெளி, இந்த டீ பிரேக், டீ சாப்பிட்ற தேநீர் இடைவெளி நேரம், சாப்பாட்டு இடைவெளி நேரம், அப்புறம் தண்ணி குடிக்கிற இடைவெளி நேரம் 2-3 வேலை வந்தது. அப்ப அதெல்லாம் 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. அந்த 1/2 மணி நேரத்துல நிறைய பேத்துக்கு இந்த புத்தகத்தை வச்சு பாடம் நடத்தினேன். இந்த புத்தகத்தை வச்சு அது மட்டுமல்ல, இதை வைத்துக் கொண்டு எப்படி விண்வெளிக்கு போறதுன்னு பேசினேன். இப்படிலாம் பேசியிருக்கேன். சரியா? அப்ப இந்த உடம்பை சுத்தம் செய்ய நமக்கு எல்லாமே தூய்மை. ஏன்னா நீங்க ஒரு தனி கடவுளாக மாறுறீங்க. நீங்க என்னவா மாறுறீங்க? உங்களுக்கான கடவுள். அப்ப நீங்களே தெய்வமாக மாறுறீங்க. அதான் வள்ளுவர் சொல்லுவார் 22ஆம் பாடத்துல. இன்னைக்கு படிங்க, அது இன்னைக்கு 22ஆம் பாடத்தை எடுத்து படிங்க. படிச்சீங்கன்னா
மனிதன் எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். எப்படி வாழ்வாங்கு வாழ்றானோ அவன் தான் தெய்வம். இப்ப வந்து என்ன சொல்றீங்க, தர்மஸ்தால கொலை பண்ணி போட்டான், அவன் திருடாம முள்ள வாரி முடிச்சு வைக்க, அப்படின்னா அவன் ஒழுங்கா வாழலன்னு அர்த்தம். ஆக மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்ப என்னாச்சுன்னா, சாப்பாடு போடுகின்ற போதை கும்பலை நீ வளர்த்தி விட்டுருக்கிறான். முட்டாள் கும்பலத்தை நீ சாப்பாடு போட்டு போட்டு போதை கும்பலத்தை நீ வளர்த்தி, ஆடு மாடு நீ வளர்த்திருக்க, ஆடு மாடு மாதிரி நினைச்சிருக்க. என்னது அப்படித்தான் வளர்த்து என்ன ஆகி போச்சு. ஆடு மாடு என்ன பண்ணிக்க, நல்லா கொளுத்த ஆடாவது நல்ல கசாய் பண்றான் அப்படிங்கிறான். கொளுத்த ஆடு வந்துச்சுன்னா போட்டு தள்ளு அப்படிங்கிறான். கொளுத்த மாடு வந்துச்சுன்னா போட்டு கசாய் போடுறாங்க. அதே மாதிரி கொளுத்து போனவங்களை பாரு அவன் கொண்டு போட்டான். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் கூட குற்றத்தை இவர்கள் தான் செஞ்சாருன்னு யூகிக்கலாமே தவிர கைப்பிடிய இவன் தான் செஞ்சான்னு பிடிக்க முடியாது. அதை வேணா தெளிவாக வச்சுக்க. கைப்பிடியா இவன் தான் செஞ்சான்னு பிடிக்கவே முடியாது. என்னது முடியாது. ஏன்னா சாட்சியே இல்லை. நேர்ல பார்த்த சாட்சி இல்லை. நேர்ல பார்த்த சாட்சி. ஆனா ஜட்ஜு மட்டும் விவரமா இருந்தாருன்னா நேர்ல பார்த்துட்டு சாட்சி தேவையில்லை. விவாத அடிப்படையில் ஆர்குமெண்ட் அடிப்படையில் தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தெளிவா இருக்கணும், அல்லது அந்த பாதிக்கப்பட்டவருடைய வழக்கறிஞர் தெளிவா இருந்தா மட்டும்தான் நீதிபதி தண்டனையை மாத்தி எழுதுவாரு. ஆனா இது நியாயமா எங்க போய் நிற்கும் தெரியுமா, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும். இன்னைக்கெல்லாம் வரவே வராது. 10 வருஷம் கழிச்சு எப்படி தீர்ப்பு வரணும்னு தெரியாது. ஆனால் சாட்சி வலுவா இருக்கு. இந்த இருக்கான் பாருங்க, ஒருத்த மட்டும் சாட்சி வலுவான சாட்சி. ஆனா நேரடி சாட்சி கிடையாது. நேரடி யூகத்துல தான் கண்டுபிடிப்பாங்க. யூகத்துல தான் இன்னும் 10 வருஷம் ஆகும். சரி, முடிச்சுக்கலாமா? அத நேத்து சொன்ன மாதிரி நீ சாயங்காலம் கீரையில முடிக்கலாம் இருக்கு. சுத்தமான கீரை. என்ன கீரை இன்னைக்கு வச்சுக்கலாம்? செங்கீரை வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கீரை? தண்டுக்கீரை வச்சுக்கலாம். தண்டுக்கீரை பருப்பு போட்டு பருப்பு போட்டு பருப்பு நல்லா நிறைய தண்டுக்கீரை போடுங்க, பருப்பு போடுங்க, கொஞ்சம் அரிசி கூட போட்டுக்கலாம், வறுத்த அரிசி கூட போட்டுக்கலாம். குரணை மாதிரி பண்ணிடணும். ஒரு 100 கிராம் அரிசி எடுக்கணும். 100 கிராம் அரிசி எடுக்கணும். அது என்ன பண்ணணும்? லேசா வறுக்கணும். இட்லி பொடிக்கு வறுப்பாங்க. இட்லி பொடிக்கு லேசா வறுப்பாங்க. பாத்துக்கிட்டே இல்லையா? வறுத்து அது இட்லி பொடி அதையும் லேசா வறுத்து அது மிக்சியில அரைச்சிடணும். மிக்சியில அரைச்சிட்டா குரண மாதிரி ஆயிரும். ஒரு கோதுமை ரவை மாதிரியே மாறிடும். இல்லது கோதுமை ரவை. அப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டு, நல்லா எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டு, அந்த ரவையை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த எடுக்கிற பொடி நறுக்கி வச்சிருக்கணும். எதே இந்த தண்டுக்கீரையை நறுக்கி வச்சுட்டு அது கூட வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சு விட்டு கடைசியில நறுக்கி வச்சிருக்க தண்டை போட்டு தண்ணி நிறைய ஊற்றி அப்படியே உள்ள விட்டுறணும். புரியுதா? அது கஞ்சி மாதிரி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. 2 அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. அப்பளமோ ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருங்க. சரியா? சரி. மறுபடியும் சந்திக்கலாம்.